குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து அந்த லெசனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இப்போ வந்து லெசனோட அபியாஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து அபியாஸ் கொடுத்துருக்காங்க. அபியாஸில் ஃபர்ஸ்ட் ஹிந்தி மேம் அர்த்த லிக்கியே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசந்த் கர்னா, சாஹ்னா. பசந்த் கர்னானா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த விருப்பப்படுறது. சாஹ்னானாலும் என்னதான் விருப்பப்படுறது தான். செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனாம் தேனா, புரஸ்கார் தேனா. இனாம் தேனானா பரிசு கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். புரஸ்கார் தேனானா அதுவும் சேம் தான், பரிசு கொடுத்தல். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆதர் கர்னா. ஆதர் கர்னானா மரியாதை செய்தல் அப்படின்னு அர்த்தம். மரியாதை செலுத்துதல் அர்த்தம் மரியாதை செய்தல். மரியாதா கர்னா. ஸோ இதுவும் உங்களுக்கு அதிலே அப்படி இருக்கு மீனிங். மரியாதா கர்னா. ஸ்வீகார் கர்னா. ஸ்வீகார் கர்னானா ஒருத்தரை வந்து ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறது. ஸ்வீகார் கர்னா. மான்னா இதுவும் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. தாஜுப் ஹோனா. தாஜுப் ஹோனானா ஆச்சரியப்படுதல். இதில் பார்த்தீங்கன்னா விசித்திர ஹோனா, ஆச்சரிய ஹோனா. ஆச்சரிய ஹோனானா ஆச்சரியப்படுறது தான். விசித்திர ஹோனானா கண்டிப்பாக நம்ம வித்தியாசமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டு ஆச்சரியப்படுவோம். ஸோ அது போல் தாஜுப் ஹோனா. தென் விலோம் சப்த லிக்கியே பார்த்தீங்கன்னா ஆதர் மரியாதை, அனாதர் மரியாதை இல்லை, டிஸ்ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட். தென் விஷ்வாஸ் நம்பிக்கை, பிலீஃப். அவிஷ்வாஸ் டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்பிக்கை, அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீகார் ஒத்துக்கொள்ளுதல், அஸ்வீகார் மறுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸ்வீகார் ஒத்துக்கொள்ளுதல், இது அக்செப்ட், இது ரெஃப்யூஸ், அஸ்வீகார். தென் மன்சூர் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் மீனிங் தான். ஸ்வீகார் உனக்கு ஓகேயா நம்ம கேட்போம். மன்சூர் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறது. நான் மன்சூர் அதுவும் என்ன தான் சேம் மீனிங்கில். நான் மன்சூர்னா ஒத்துக்கொள்ளுதல், நான் மன்சூர்னா ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. சம்பவ் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். நடக்கும், இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள், இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறது. தென் ஜோடே பனாயே. ஜோடே பனாயே பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஜோடே பனாயே 2 சென்டென்ஸை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ பீர்பல் பாத்ஷா கே சாத். பீர்பல் பாத்ஷா கே சாத்னா பீர்பல் பாத்ஷாஹுடன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயா கர்த்தா தா. கண்டிப்பாக டெய்லி ஈவினிங் வந்து அவங்க 2 பேரும் அந்த அந்த பகீச்சையில் வந்து டெஹல்தா கர்த்தா தா. ஸோ உலாவுதல் அவங்களுக்கு வழக்கம். ஸோ அதில் தான் ஜாயா கர்த்தாத்தா. பீர்பல் எப்போவுமே பாட்ஷா கூட அவரும் என்ன செய்வார், அந்த வாக்கிங்க்கு ஈவினிங் வாக்கிங்க்கு போவார். ஜாயா கர்த்தாத்தா. லக்கட்ஹாரா கா ஷரீர். அந்த லக்கட்ஹாரா அந்த விறகு வெட்டியினுடைய அந்த உடம்பு அப்படிங்கிறது, உடல் அப்படிங்கிறது ஹட்டா கட்டாத்தா ரொம்ப மஸ்குலர் பாடி, ஸ்ட்ராங்காக இருந்தது பார்க்குறதுக்கு, திடகாத்திரமான அப்படின்னு சொல்லுவோம். ஹட்டா கட்டாத்தா. தோ நௌக்கர் 2 வேலைக்காரர்கள். 2 வேலைக்காரர்கள் தேஹாத்தி கி ரக்வாலி கர்த்தே தே. அந்த தேஹாத்தி கி ரக்வாலினா அந்த விறகு வெட்டி அந்த தண்ணீர்ல நிக்கும்போது அந்த விறகு வெட்டியை கண்காணிக்கிறதுக்காக இந்த 2 வேலைக்காரங்க என்ன செய்தாங்க, அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. பீர்பல் ரசோய் கர் மேம். பீர்பல் ரசோய் கர்னா சமையலறை. அப்ப பீர்பல் மேம்னா இல் அப்படின்னு அர்த்தம். அப்ப பீர்பல் சமையலறையில் கானா பக்காரஹாத்தா சாப்பாடு சமைத்து கொண்டிருந்தார். பாட்ஷாஹ் நே, பாட்ஷாஹ் அரசர் பீர்பல் கி கூப் தாரீஃப் கி. அந்த பீர்பல் அந்த விஷயத்தை புரிய வைத்த விதத்தை பார்த்து அக்பர் பாட்ஷாஹ் பீர்பலை வந்து மிகவும் புகழ்ந்தார். கூப் அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம். தாரீஃப்னா புகழ்தல் அப்படின்னு அர்த்தம். புகழ்ந்தார். ஓகே, இது வந்து ஜோடே பனாயியே. नेक्स्ट பார்த்தீங்கன்னா निम्नलिखित वाक्यों का प्रयोग कीजिए. निम्नलिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை வாக்கியங்களில் உபயோகப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹோஷியாரி. ஹோஷியாரினா நமக்கு தெரியும் ஸ்மார்ட்னஸ். மோகன் ஹர் காம் ஹோஷியாரி சே கர்த்தாத்தா. மோகன் என்ன பண்ணுவான், ஹர் காம், ஹர்னா ஒவ்வொரு, எவ்ரி அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வேலையையும் ஹோஷியாரிசே ரொம்ப ஸ்மார்ட்னஸோட என்ன செய்வான், புத்திசாலித்தனத்தோட அந்த ஸ்மார்ட்னஸோட கர்த்தாத்தா செய்வான். நியுக்த கர்னா. நியுக்த கர்னானா அப்பாயிண்ட் பண்றது, ஒரு நியமித்தல் அப்படின்னு அர்த்தம்.
बादशाह ने देहाती की रखवाली के लिए 2 नौकरों को नियुक्त किया. பாட்ஷாஹ் என்ன பண்ணாரு, தேஹாத்திக்கு ரக்வாலி, அந்த விறகு வெட்டியினுடைய தேஹாத்தின்னா நான் இதில் மீனிங் சொல்லியிருக்கேன், அந்த கிராமப்புற ரஸ்டிக்கான ஒரு பர்சன். ஸோ அந்த தேஹாத்தி அந்த ரக்வாலி கிளியே அவரை கண்காணிக்கிறதுக்காக தோ நௌக்கரோம்கோ 2 வேலைக்காரர்களை நியுக்த கியா அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க, அதாவது நியமிக்கப்பட்டார்கள். ஹுக்கும் தேனா, ஹுக்கும் அப்படின்னா ஆணையிடுதல் அப்படின்னு அர்த்தம். பாட்ஷாஹ் நே பீர்பல் கோ ஹுக்கும் தியா. பாட்ஷாஹ் என்ன பண்ணார்னா பீர்பலுக்கு ஆணையிட்டார், பீர்பலுக்கு ஆணையிட்டார். சன்யோக்வஷ்னா நம்ம சொல்லியிருக்கோம் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா சந்தர்ப்பவசமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ விமலா நே சன்யோக்வஷ் கமலாக்கோ தேக்கா. விமலா வந்து கோயின்சிடெண்டாக நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய நாள் பார்க்காதவங்கள சந்திக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சன்யோக்வஷ் கமலாக்கோ தேக்கா, விமலா சன்யோக்வஷ் கமலாக்கோ தேக்கா. देन பார்த்தீங்கன்னா निम्नलिखित गद्यांश पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. निम्नलिखित गद्यांश கீழே கொடுக்கப்பட்ட கத்யான்ஸ்னா இந்த பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் நீங்க படிச்சு இதுல பிரஷ்னோம் கா உத்தர், அந்த கீழே பிரஷ்னோம் அப்படின்னா கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுல பீர்பல் முஸ்குராத்தே ஹுயே போலா, அதாவது லெசன்ல உள்ள அந்த பேராகிராஃப் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ பீர்பல் முஸ்குராத்தே ஹுயே போலா, பீர்பல் சிரித்து கொண்டே புன்னகித்து கொண்டே சொன்னார். ஜஹாங் பனாஹ் அரசனே ஆப்கே பகீச்சே கா தீப், உங்களுடைய அந்த தோட்டத்தினுடைய அந்த தீபம் 10 ஃபுட் கி தூரி தக், 10 அடி தூரம் வரை அப்னி கர்மி சே, தன்னுடைய அந்த வெப்பத்தினால் சர்திக்கோ அந்த குளிரை தூர் கர் தேதா ஹை, அதை நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா. பர் மேரே கர் கா சூல்ஹா, ஆனால் என்னுடைய வீட்டினுடைய அந்த அடுப்பு 5 அடி உயரம், 5 ஃபுட் தக், 5 அடி உயரம் வரை அப்னா தாப் படாக்கர், தன்னுடைய வெப்பத்தை அதிகரித்து சாவல் நஹி பக்கா சக்கேகா அப்படின்னு கேட்பார். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட், அந்த லெசனில் உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சாவல் நஹி பக்கா சக்கேகா, அப்போ அந்த வெப்பத்தை அதிகரித்து அந்த 5 அடி தூரத்தில் உள்ள அந்த பானையில் உள்ள அரிசியை வேக வைக்க முடியாதா அப்படின்னு கேட்குறார், சமைக்க முடியாதா அப்படின்னு பீர்பல் கேட்பார் அக்பர்கிட்ட. ஸோ அக்பர்கோ பாத் சமஜ்னே மேம் தேர் நஹி லகி, அக்பருக்கு வந்து அந்த விஷயத்தை புரிந்து கொள்றதுல தேர் நஹி லகினா அவருக்கு டைம் ஆகலை. அவர் என்ன பீர்பல் வந்து புரிய வச்சாரோ அந்த விஷயத்த அவர் சடனாக புரிஞ்சுக்கிட்டார். தேர் நஹி லகினா அவர் வந்து டைம் எடுக்கவே இல்லை. பீர்பல் நே கியோங் யஹ் நாட்டக் ரச்சா ஹை, அவர் புரிஞ்சுக்கிட்டார். பீர்பல் வந்து கியோங் ஏன் இந்த நாடகத்தை வந்து இயற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு, நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சு போச்சு. உன்ஹோம்னே துரந்து, அக்பர் துரந்துனா உடனடியாக தேஹாத்திக்கு, அந்த தேஹாத்திக்கு 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் இனாமேம் தேனேக்கா, அந்த பரிசாக கொடுக்கறதுக்கு ஹுக்கும் தியா ஆணையிட்டார். அவுர் மேலும் பீர்பல் கி கூப் தாரீஃப் கி, பீர்பலா மிகவும் புகழ்ந்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பகீச்சே கா தீப் கித்னி தூரி பர் ஜல் ரஹா தா. ஸோ அதில் பீர்பல் வந்து அந்த கொஸ்டின்லேயே சொல்லுவார், அவர் கேள்வி கேட்கும் போதே சொல்லுவார், பகீச்சே கா தீப் வந்து 10 ஃபுட் 10 அடி உயரத்தில் இருக்குது, 10 அடி தூரத்தில் இருக்குது, சாரி உயரம் இல்லை தூரம். ஸோ பகீச்சே கா தீப் அந்த தோட்டத்தினுடைய அந்த தீபம் கித்னி தூரி பர், கித்னி தூரி அதுக்கு பதிலாக தான் 10 ஃபுட் கி அப்படின்னு எழுதணும். दूरी पर जल रहा था. அப்ப பகீச்சே கா தீப் 10 ஃபுட் கி தூரி பர் ஜல் ரஹா தா, அந்த தோட்டத்தினுடைய அந்த தீபம் 10 அடி தூரத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ஸோ அக்பர் கே ஆத்தே சமய் பீர்பல் கியா கர் ரஹா தா, அக்பர் கே ஆத்தே சமய், அந்த அக்பர் வந்து பீர்பலுடைய வீட்டிற்குள் வரும்போது, ஆத்தே சமய் வந்தபோது, பீர்பல் கியா கர் ரஹா தா, பீர்பல் என்ன செய்து கொண்டிருந்தார். கியா கர் ரஹா தா, அக்பர் கே ஆத்தே சமய், அக்பர் வரக்கூடிய அந்த நேரத்தில் பீர்பல் சாவல் பக்கா ரஹா தா, அந்த அரிசியை சமைத்து கொண்டிருந்தார். சாவல் பக்கா ரஹா தா. அக்பர் நே கியா ஹுக்கும் தியா, அக்பர் வந்து என்ன ஆணையிட்டார். क्या हुक्म दिया, अकबर ने देहाती को 5,000 रुपये इनाम में देने का हुक्म दिया. इसलिए இருக்குது देहाती को उन्होंने तुरंत देहाती को 5,000 रुपये देने का हुक्म दिया அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அக்பர் நே தேஹாத்தி கோ 5,000 रुपये 5,000 ரூபாய் இனாமேம் பரிசாக கொடுக்கறதுக்கு ஹுக்கும் தியா ஆணையிட்டார். क्या अकबर ने बीरबल की तारीफ की,
என்ன அக்பர் பீர்பலை புகழ்ந்தாரா? தாரீஃப்னா புகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். தாரீஃப் கீனா புகழ்ச்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம். सो हांग अकबर ने बीरबल की खूब तारीफ की. ஆமாம் ஹாங் ஆமாம் அக்பர் வந்து பீர்பலுடைய கூபு தாரீஃப் கி மிகவும் புகழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்து அதிலே கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பேராகிராஃபில் இருக்கிறத பார்த்து அதை மேட்ச் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆன்சர் எழுதணும். அவ்வளோதான். சரியா? सो सेकंड பார்த்தீங்கன்னா निम्नलिखित प्रश्नों का उत्तर 5-5 वाक्यों में दीजिए. இது 5 sentences 5-5 वाक्यों में கீழே கொடுக்கப்பட்ட निम्नलिखित प्रश्नों के उत्तर அப்படின்னா निम्नलिखितனா கீழே கொடுக்கப்பட்டுள்ள प्रश्नों के उत्तर கேள்விகளுடைய பதிலை 5-5 वाक्यों में 5 வாக்கியங்களில் दीजिए தருக அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. பாட்ஷாஹ் நே பாட்ஷாஹ் வந்து பீர்பலிடம் கியா பூச்சா என்ன கேட்டார். और बीरबल ने क्या उत्तर दिया என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்கு. सो एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुंचे. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். ஏக் தின் ஒரு நாள் பாட்ஷாஹ் और பீர்பல் பாட்ஷாஹும் பீர்பலும் டெஹல்தே டெஹல்தே அந்த உலாவி கொண்டே நடந்து கொண்டே அப்படின்னு சொல்லுவோம். ஏக் தாலாப் கே பாஸ் ஒரு குளத்தின் அருகில் கே பாஸ்னா அருகில் பகுஞ்சே சென்றடைந்தனர். பாட்ஷாஹ் அப்னே ஹாத் பயிர் தோனே பாட்ஷாஹ் அரசர் தன்னுடைய ஹாத்து பயிர் கை கால்களை கழுவுவதற்காக பானி மேம் உத்தரேத்தோ அந்த தண்ணீரில் இறங்கியவுடன் பானி பஹுத் டண்டாத்தா தண்ணீர் வந்து ரொம்ப குளிரா இருந்தது. பாட்ஷாஹ் நே பீர்பல் சே பூச்சா கி கியா கோயி இஸ் பானி மேம் நஹா சக்தா ஹை. பாட்ஷாஹ் நே பீர்பல் சே பூச்சா பாட்ஷாஹ் வந்து பீர்பலிடம் கேட்டாரு. கியா கோயி இஸ் பானி மேம் நஹா சக்தா ஹை என்ன யாராவது ஒருத்தர் இந்த தண்ணீரில் நஹா சக்தா ஹை குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பல் நே துரந்த் கஹா பீர்பல் துரந்த்னா உடனடியாக கஹா பதில் சொல்றாரு. பைசா மில்னே பர் அதாவது பணம் கிடைக்குது பைசா கிடைக்குது அப்படின்னு சொன்னா ராத் பர் இரவு முழுவதும் இஸ் பானி மேம் இந்த தண்ணீரில் கடாபி ரஹ சக்தா ஹை அந்த ஒரு மனிதனால என்ன செய்ய முடியும் நிற்க முடியும். கடானா நிற்றல் அப்படின்னு அர்த்தம் எழுந்து நிற்றல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பி ரஹ சக்தா ஹை அவனால் எழுந்து நிற்கவும் முடியும் எப்போ ராத்திரி முழுவதும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அக்பர் நே பீர்பல் கி கியோங் தாரீஃப் கி அக்பர் வந்து பீர்பலை ஏன் புகழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஜப் கியோங்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். தாரீஃப் கீனா இப்போ ஏன் புகழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஜப் அக்பர் பீர்பல் கே கர் கயா எப்பொழுது அக்பர் பீர்பலுடைய வீட்டிற்கு சென்றாரோ தப் அப்பொழுது பீர்பல் 5 ஃபுட் 5 அடி உயரத்தில் 5 ஃபுட் ஊஞ்சே அப்படின்னா உயரத்தில் அப்படின்னு அர்த்தம். சீக்கேனா அந்த ஒரு நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது பண்ணியிருப்போம். எல்லாருக்கும் தெரியும் அந்த பழைய காலத்தில் உரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பானையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பில் ஒரு பானையை வச்சு 5 அடி உயரத்தில் தொங்க போட்டு என்ன பண்ணுறாரு ஹாண்டி மேம் அந்த ஒரு பானையில் சாவல் பக்கா ரஹா தா அரிசியை சமைத்து கொண்டிருந்தார். சாவல்னா அரிசி பக்கா ரஹா தா. அக்பர் நே பீர்பல் சே பூச்சா கி அக்பர் வந்து பீர்பலிடம் கேட்டார். चूल्हे का ताप அந்த அடுப்பினுடைய அந்த வெப்பம் 5 फुट दूर की हांडी को कैसे गरम करेगा और चावल कैसे पकेगा. ஸோ மறுபடியும் அக்பர் சொல்றாரு. அக்பர் பீர்பல் சே பூச்சா அக்பர் பீர்பலிடம் கேட்கிறார். சூல்ஹே கா தாப் அந்த அடுப்பினுடைய அந்த வெப்பம் 5 ஃபுட் 5 அடி தூரத்தில் உள்ள ஹாண்டி அந்த பானையை கைசே எப்படி கரம் கரேகா சூடாக்கும் அவர் மேலும் சாவல் கைசே பக்கேகா அரிசி எப்படி சமைக்கப்படும் அப்படின்னு சொல்றார். ஸோ பீர்பல் முஸ்குராத்தே ஹுயே போலா பீர்பல் அந்த புன்னகைத்து கொண்டே முஸ்குரானா அப்படின்னா புன்னகைக்கிறது சொல்றாரு. ஜப் எப்பொழுது ஆப்கே பகீச்சேக்கே தீப் உங்களுடைய பகீச்சே அந்த தோட்டத்தினுடைய அந்த தீபத்தினுடைய சூடு தீப் கி கர்மி आपके बगीचे के दीप की गर्मी 10 फुट तक सर्दी को दूर कर सकती है.
10 ஃபுட் 10 அடி 10 அடி தூரம் வரைக்கும் சர்திக்கோ அந்த குளிரை நீக்க முடியும். தூர் கர் சக்தி ஹைனா தூரமா நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா தப் அப்பொழுது யஹ் சூல்ஹா இந்த அடுப்பு 5 அடி தூரம் 5 ஃபுட் தக் 5 அடி தூரம் வரை அப்னே தாப் சே தன்னுடைய வெப்பத்தினால் சாவல் நஹி பக்கா சகேகா அரிசியை சமைக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. பாத்ஷாஹ் பீர்பல் கி சமயோசித் புத்தி சே பிரபாவித் ஹுயே. அந்த பாட்ஷாஹ் வந்து பீர்பல் கி சமயோசித் புத்தி அந்த பீர்பலுடைய அந்த சமயோசிதமான அதாவது அந்த சமயத்திற்கு தக்கன வந்த அந்த அறிவு சமயோசித் புத்தி சே பிரபாவித் ஹுயே. அதனால அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறார். சரியா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த விஷயம். பாட்ஷாஹ் நே தேஹாத்திக்கோ புலாக்கர் பாட்ஷாஹ் அந்த தேஹாத்தியை கூப்பிட்டு புலாக்கர் கூப்பிட்டு புரஸ்கார் தியா பரிசு கொடுத்தார். அவர் மேலும் பீர்பல் கி கூப் தாரீஃப் கி பீர்பலை மிகவும் புகழ்ந்தார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பீர்பல் கி சத்துராயி பாட்கா சாராம்ஸ் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து 10 மார்க் எஸ்ஸேல உங்களுக்கு வரும். பீர்பல் கி சத்துராயி பாட்கா சாராம்ஸ் லிக்கியே. பீர்பல் கி சத்துராயி அந்த பாடத்தினுடைய அந்த சாராம்ஸ்னா முழு அர்த்தமே அந்த லெசனை வந்து நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुंचे. बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे तो पानी बहुत ठंडा था. एक दिन ஒரு நாள் பாட்ஷாஹ் और बीरबल பாட்ஷாஹும் பீர்பலும் टहलते टहलते உலாவிக் கொண்டே एक तालाब के पास पहुंचे ஒரு குளத்தின் அருகில் சென்றடைந்தார்கள். பாட்ஷாஹ் अपने हाथ पैर धोने பாட்ஷாஹ் தன்னுடைய ஹாத் பயிர் கை கால்களை தோனே கழுவுவதற்காக பானி மேம் தண்ணீரில் உத்தரைத்தோ இறங்கிய போது பானி பகுத் டண்டாத்தா அந்த தண்ணீர் மிகவும் குளிராக இருந்தது. பாட்ஷாஹ் நே பீர்பல் சே பூச்சா பாட்ஷாஹ் பீர்பலிடம் கேட்டார். கியா கோயி இஸ் பானி மேம் நஹா சக்தா ஹை அதாவது என்ன யாராவது ஒருவர் இஸ் பானி மேம் இந்த தண்ணீரில் நஹா சக்தாகை குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பல் நே துரந்த் கஹா பீர்பல் உடனடியாக சொல்கிறாரு. பைசா மில்னே பர் பைசா கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ராத்திரி முழுவதும் இஸ் பானி மேம் இந்த தண்ணீரில் கடாபி ரह सकता है அதாவது அவனால் நிற்க கூட முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாட்ஷாஹ் நே கஹா பாட்ஷாஹ் பதில் சொல்றாரு. யஹ் அசம்பவ் ஹை இது கண்டிப்பா இம்பாசிபிள் இது நடக்கவே நடக்காது. और अगर कोई इसे कर दिखाए तो मैं उसे 5,000 रुपये इनाम में दूंगा. यह असंभव है இது இம்பாசிபிள் நடக்காது. और மேலும் அகர் இது அதையும் மீறி அகர் யாராவது கோயி யாராவது இசை கர் திக்காயே தோ இதை செய்து காட்டினால் மைம் நான் அவருக்கு 5,000 5,000 ரூபாய் 5,000 रुपये இனாமேம் दूंगा பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். दूसरे ही दिन बीरबल ने एक हट्टा कट्टा शरीर वाला लकड़हारे को देखा. दूसरे दिन மறுநாளே நெக்ஸ்ட் டே பீர்பல் வந்து ஏக் ஹட்டா கட்டா ஒரு அந்த ஸ்ட்ராங் மஸ்குலர் பாடியுடைய ஷரீர்வாலா அந்த பாடியை கொண்ட அந்த உடம்பை கொண்ட லக்கட்ஹாரே அந்த விறகு வெட்டியை தேக்கா பார்த்தார். மேலும் உஸ்ஸே அவரிடம் சாரி பாத்தேம் சம்ஜாயீம் எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். லக்கட்ஹாரே நே பாட்ஷாஹி ஷர்த் ஸ்வீகார் கர்லீம் லக்கட்ஹாரே அந்த விறகு வெட்டி பாட்ஷாஹ் அந்த அரசருடைய ஷர்த்னா தெரியும் உங்களுக்கு கண்டிஷன். ஸோ ஸ்வீகார் கர்லீம் அதை ஒத்துக்கிட்டாரு அந்த லக்கட்ஹாரே. ஸோ ஷாம் கோ 6 बजे लकड़हारा तालाब में गर्दन तक के पानी में खड़ा हो गया. ஸோ கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டு ஷாம் கோ சாயங்காலம் 6 बजे 6 மணிக்கு லக்கட்ஹாரா அந்த விறகு வெட்டி தாலாப் மேம் அந்த குளத்தில் கர்தன் தக்கே பானி மேம் கழுத்து வரை கர்தன்னா கழுத்து தக்குக்கே பானி மேம்னா வரை உள்ள நீரில் கழுத்து வரை உள்ள தண்ணீரில் கடா ஹோகயா நின்று கொண்டான். அக்பர் நே दूसरे दिन अकबर मरुनाले सबेरे कालയിൽ सबेरे तक लकड़हारे को पानी में खड़े रहने के लिए कहकर 2 नौकरों को रखवाली के लिए नियुक्त किया.
ஸோ அக்பர் வந்து என்ன பண்றார்னா, தூஸ்ரே தின் நெக்ஸ்ட் டே சபேரே காலை வரைக்கும், சபேரே தக் காலை வரை, லக்கட்ஹாரே கோ அந்த விறகு வெட்டியை, பானி மேம் தண்ணீரில் கடே ரஹ்னே கே லியே நிற்பதற்காக, கர் சொல்லிவிட்டு, தோ நௌகரோं को 2 வேலைக்காரர்களை ரக்வாலி के लिए பாதுகாப்பிற்காக நியுக்த கியா நியமிக்கிறார். दूसरे दिन सवेरे देहाती बादशाह के पास आया. दूसरे दिन सवेरे மறுநாள் காலையில் தேஹாத்தி அந்த விறகு வெட்டி பாட்ஷா கே பாஸ் ஆயா அந்த அரசரிடம் வருகிறான். உசே தேக்கர் அவனை பார்த்து பாட்ஷா கோ தாஜுப் ஹுவா அவனை பார்த்தவுடன் அரசருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தாஜுப்னா ஆச்சரிய ஹோனா. ஸோ தேஹாத்தீனே கஹா அந்த விறகு வெட்டி சொன்னான். வ தாலாபுக்கு கினாரே அவன் அந்த தாலாப் அந்த குளத்தினுடைய அந்த கினாரை கரையில் 10 फुट की दूरी पर 10 அடி தூரம் 10னா 10 10 फुट की दूरी पर 10 அடி தூரத்தில் दीप को देखते हुए அந்த தீபத்தை பார்த்து கொண்டே பானி மேம் கடா ரஹா நான் தண்ணீரில் பானி மேம் தண்ணீரில் கடா ரஹா நின்று கொண்டிருந்தேன். अकबर ने कहा कि उस दीपक की गर्मी के कारण देहाती को सर्दी महसूस नहीं हुई. अकबर ने कहा अकबर சொன்னார் உஸ் தீபக்கி கர்மிக்கு காரணம் அந்த தீபத்தினுடைய அந்த சூட்டின் காரணமாக தேஹாத்திக்கு அந்த விறகு வெட்டிக்கு சர்தி மேசூஸ் நஹி ஹுயி அவனுக்கு அந்த குளிர் உணர்வு இல்லை அப்படின்னு சொல்றார். மேசூஸ்னா உணர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இஸ் காரண் இந்த காரணத்தினால் பாட்ஷாஹ் நே இனாம் தேனா இன்கார் கர்தியா. இஸ் காரண் இந்த காரணத்தினால் பாட்ஷாஹ் அரசர் இனாம் தேனா பரிசு கொடுப்பதற்கு இன்கார் கர்தியா மறுத்துவிட்டார். தேஹாத்தி பீர்பல் கே பாஸ் கயா அந்த தேஹாத்தி சுப்சாப் அமைதியோடு என்ன பண்றாரு பீர்பல் கே பாஸ் கயா பீர்பலிடம் செல்கிறான். பீர்பல் நே தேஹாத்தி சே கஹா பீர்பல் அந்த தேஹாத்தியிடம் சொன்னார். கல் ஷாம் தக் நாளை சாயங்காலம் வரை அந்த நாளை மாலை வரை ஈவினிங் வரைக்கும் தும்கோ இனாம் தில்வா தூங்கா அந்த ஈவினிங்குள்ள உனக்கு இனாம்னா பரிசு தில்வா தூங்கா பரிசு வாங்கி நான் தருவேன் அப்படின்னு சொல்றார். दूसरे दिन नेक्स्ट डे बीरबल दरबार में नहीं आया तो बीरबल दरबार में வரவில்லை வராத காரணத்தினால் ஆயா தோ அக்பர் பீர்பல் கே கர் கயே அக்பர் பீர்பலுடைய வீட்டிற்கு சென்றார். பீர்பல் சூல்ஹேசே பீர்பல் அந்த அடுப்பினால் அடுப்பிலிருந்து சூல்ஹே சேனா அடுப்பிலிருந்து ஃப்ரம் அப்படின்னு சொல்றது சேனா ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். 5 ஃபுட் அந்த 5 அடி ஊஞ்சே உயரத்தில் சீக்கே பர் அந்த சீக்கேனா அந்த அதோட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த 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 பொருள் சீக்கே பர் அந்த சீக்கே மேல ஹாண்டி மேம் அந்த பானையில் சாவல் பக்காரஹாத்தா அரிசியை சமைத்து கொண்டிருந்தார். அக்பர் நே பீர்பல் சே பூச்சா கி அக்பர் பீர்பலிடம் கேட்கிறார். சூல்ஹே கா தாப் அந்த அடுப்பினுடைய அந்த வெப்பம் 5 ஃபுட் தூர் கி 5 அடி தூரத்தில் உள்ள ஹாண்டிக்கோ அந்த பானையை கைசே கரம் கரேகா எப்படி சூடாக்கும். அவுர் மேலும் சாவல் கைசே பக்கேகா அரிசி எப்படி வேகும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ பீர்பல் முஸ்குராத்தே ஹுயே போலா பீர்பல் சிறு அந்த புன்னகித்து கொண்டே சொல்கிறார். ஜப் எப்பொழுது ஆப்கே பகீச்சே தீப் உங்களுடைய அந்த தோட்டத்தினுடைய அந்த தீபம் தீபுக்கு கர்மி அந்த தீபத்தினுடைய அந்த சூடு 10 ஃபுட் தக் 10 அடி தூரம் வரை சர்திக்கோ தூர் சக்தி ஹே அந்த குளிரை நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா தப் அப்போ ஆனா தப் அப்பொழுது சூல்ஹா இந்த அடுப்பு 5 ஃபுட் தக் 5 அடி உயரம் வரை அப்னே தாப்சே தன்னுடைய வெப்பத்தினால் சாவல் நஹி பக்கா சகேகா அந்த அரிசியை சமைக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பாட்ஷாஹ் பீர்பல் கி சமயோசித் புத்தி சே பிரபாவித் ஹுயே பாட்ஷாஹ் அந்த பீர்பலுடைய அந்த சமயோஜிதமான புத்தியினால் பிரபாவித் ஹுயேனா இம்ப்ரெஸ் ஆறுது. उन्होंने देहाती को बुलाकर पुरस्कार दिया और बीरबल की खूब तारीफ की. उन्होंने बादशाह வந்து தேஹாத்திக்கோ புலாக்கர் அந்த தேஹாத்தி விறகுவட்டியை கூப்பிட்டு புரஸ்கார் தியா பரிசு கொடுக்கிறார். அவர் பீர்பல் கி கூப் தாரீஃப் கி மேலும் பீர்பலை மிகவும் புகழ்ந்தார். ஓகேயா. ஸோ இதில் அபியாஸ் முடிஞ்சது. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசனில் உள்ள நம்ம லெசன் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அபியாஸும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.